ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சமையல். இது ஒரு சமையல் வீடியோ கிடையாது. என்னுடைய கிளாஸ் கலெக்ஷன் காட்டுறதுக்காக ஒரு சின்ன வீடியோ செஞ்சுருக்கேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்டில் ஷெல்ஃபில் என்னெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது மேம் அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. உங்களுக்காகவே செய்கிற வீடியோ தாங்க இது. ஸோ வாங்க இந்த ஷெல்ஃபில் நான் என்னெல்லாம் கலெக்ஷன் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு எந்த அளவுக்கு கிளாஸ் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷெல்ஃபுக்குள்ளே நான் லைட் ஃபிட்டிங் எல்லாம் கூட போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த கிறிஸ்டல்டு கிளாஸ் மேலே அந்த லைட் விழுகும்போது இன்னுமே அட்ராக்ஷனாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த கிளாஸ் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்போது இன்னும் அதிகமாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரௌன் பேப்பருக்கு பின்னாடி நான் ஆக்சுவலாக ஒரிஜினலாக மிரர் இருக்குங்க, ரிஃப்ளெக்டிங் மிரர் இருக்குது. ஷூட்டிங் பர்பஸஸ்க்கு இது பேக்ரவுண்டை நான் சூஸ் பண்ணதுனால கேமரா அதில் கேப்சர் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு அந்த அந்த ப்ரொஃபஷனல் டச் இருக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நான் ப்ரௌன் ஷீட் போட்டிருக்கேன். வேறு ஏதாவது கலர் போடலாமா அப்படிங்கிற ஒரு சாய்ஸும் இருந்தது. ஆனால் ப்ரௌன் அப்படிங்கிறது அந்த வுட்டோட கலந்து போகும் அப்படிங்கிறதுனால தான் நான் ப்ரௌன் ஷீட் போட்டிருக்கேன். அண்ட் மிரர் போடும்போது இன்னும் எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுங்களா? அதாவது அந்த லைட் விழுக, அதாவது நம்ம 2 கிளாஸ் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், 4 கிளாஸாக தெரியும், அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் இல்லையா? அண்ட் ஸ்பேஸும் அதிகமாக தெரிஞ்சிட்டு இருந்தது. பட் ஆனால் ஷூட்டுக்காக நான் போட வேண்டியதாக போச்சு. ஸோ இருங்க, ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எஸ், ஸோ நான் ஸ்டூல் மேலே ஏறி உங்களுக்கு மேலேருந்து காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஜூஸ் டம்ளர்ஸ். இது ஒரு 6 இருக்குது. ஆனால் கிளாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உடையுங்க, உடஞ்சிட்டு போகுது. ஆனால் ஒரு கெஸ்ட்டு வரும்போது எவ்வளோ எலிகண்ட்டாக இருக்கும் இது மாதிரி கொடுக்கும்போது. ஒரு ஸ்டீல் கிளாஸில் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய கலர் தெரியாது, அந்த பிரைட்னஸ், அந்த கிறிஸ்டல் கிளியராக இருக்கிற அந்த ஃப்ரூட் ஜூஸ் கலர் தெரியாது. ஸோ அதனால் இந்த கிளாஸ் மட்டுமே நான் வேறு யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டேன். நானே பத்திரமா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வேஷ்டி துணி, பழைய வேஷ்டி துணி இருக்கும் இல்லையா, அதில் தொடச்சிட்டு ஃபேன் அடியில் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப நானே தான் அடிக்க வைப்பேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இந்த கிளாஸ்வேர். அண்ட் இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீசெண்டாக அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். இது எங்கள் அம்மாவுடைய கலெக்ஷன். பார்த்திங்கன்னாலே தெரியும், இந்த மாதிரி இப்போ வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். இது அம்மாவுடைய ஷெல்ஃபில் இருந்தது. அப்பாவை கேட்டுட்டு, அப்பா நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன். நான் எடுத்துகிட்டு போடா பாப்பா, உன்னுடைய ஷோக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இது இன்னும் நான் யூஸ் பண்ணலை, சீக்கிரமே யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் டீ எல்லாம் கொதிக்க வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இதுவும் என்னோடது இல்லை. இது நான் கல்யாணம் ஆகிட்டு வந்தும்போது எங்கள் மாமனாருடைய கலெக்ஷன். இதெல்லாம் நிறைய கலெக்ஷன் எங்கள் மாமனாருடையது. யூஸ் பண்ணாமல் அப்படியே பின்னாடி எடுத்து வச்சுருந்தாங்க. நான் அதை அழகாக வாஷ் பண்ணி தொடச்சி வச்சு யூஸ் பண்ணும்போது அவங்களே சொன்னாங்க, நாங்கள் கூட இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணல, நீ அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்ட்டு சொன்னாங்க. இதெல்லாம் ஷார்ட் கிளாஸஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் இது நான் என்ன பண்ணுவேன்னா, பர்பஸ் அப்படிங்கிறது நம்மளாக டிசைட் பண்ண வேண்டியது தாங்க. ஷார்ட் கிளாஸஸ்னால் நம்ம ஆல்கோஹால் தான் குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் கிட்ஸ் பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது அந்த சாக்லேட் டபுள் டெக்கராக நம்ம கீழே சாக்லேட் சாஸ் ஊற்றிட்டு மேலே அந்த க்ரீம் நல்லா பீட் பண்ணி மேலே சாக்கோ சிப்ஸ் எல்லாம் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு கிளாஸ் அப்படியே கொடுத்துருவேன். அவங்க ஹாப்பியாக ஏதோ அவங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்த ஒரு குவான்டிட்டி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி அவங்களே கிளாஸில் பிடிச்சி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஸோ இதுக்கும் நிறைய அப்ரிசியேஷன் கிடைச்சிது வீட்டில். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நான் விகடனுக்காக பிளேட்டிங்காக பண்ணியிருக்கேன். விகடன் அவள் கிச்சன் மேகசீனில் ஆல்மோஸ்ட் கன்சிக்யூட்டிவாக 4 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு டாபிக் எடுத்துகிட்டு நாங்கள் சமைச்சு பிளேட்டிங் பண்ணும்போது ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த ஃப்ரிட்டர்ஸோ, பஜ்ஜி, போண்டா, வடை இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணும்போது சுட சுட டீயோ காஃபியோ பக்கத்தில் பிளேட்டிங்க்கு வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சதுனால இந்த டீ கடை கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிளாஸ் இது. ஆக்சுவலாக டெய்லி இதில் குடிக்கணும்ட்டு ஆசை தான், அதுக்கப்புறமா உடஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு குட்டி பயம். ஸோ அதனால் என்னுடைய ஷூட்டுக்கு மட்டுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பாருங்கள், 2 டிஃப்ரெண்ட் ஜூஸ் கிளாஸஸ் தான். ஒரு வாட்டி என்ன ஆச்சு, ஒரு சம்மர் ஒரு மே அப்படின்னு நினைக்கிறேன், மேலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜூஸஸ் டாபிக் நான் எடுத்துக்கிட்டேன், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இதுக்காகவே நான் போய் வாங்கிட்டு வந்தேன். 10 ஜூஸ் நான் காட்டணும் இல்லையா. ஸோ பாப்சிக்கல்ஸும் இருந்தது அதில். அதுக்கப்புறமா டேமரிண்ட் ஜூஸ், அதாவது புளியில் ஒரு ஜூஸு, ஃப்ரெஷ் மாங்காய் ஜூஸு, ஆரஞ்ச் ஜூஸு, கிர்னி பழம் ஜூஸு, வாட்டர்மெலன் ஜூஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்டது இருந்தது. ஸோ ஒவ்வொரு ஜூஸ்க்கு ஒவ்வொரு விதமான பிளேட்டிங் செஞ்சு காட்டினேன். ஸோ அதுக்கும் நிறைய அப்ளாஸ் கிடைச்சிது. இன்ஃபேக்ட் என்னுடைய அந்த மேக்சின் கவர் ஃபோட்டோ என்னுடையதாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு பிளேட்டிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுவும் இன்னொரு டைப் ஆஃப் ஷார்ட் கிளாஸஸ் தான். இதுவும் நான் டெசர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இந்த அகர் அண்ட் சைனா கிராஸ் எல்லாம் செட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது நான் யூஸ் பண்ணுவேன்.
அடுத்து வந்து இந்த மாதிரி ஜார் பாட்டில்ஸு, ஒன்றுக்கு 2, ஒன்று சின்னது இருக்கட்டும், ஒன்று பெருசு இருக்கட்டும் அப்படின்ட்டு. இது வந்து பீனட் பட்டர் நான் செஞ்சும்போது இதில் தான் வந்து பட்டர் வந்து வச்சு நான் பிளேட்டிங் பண்ணினேன். அதுவும் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த ஜார் எங்கே வாங்கினேன் அப்படின்னு. ஃபோட்டோவில் வந்து இது குட்டி அப்படின்ட்டு தெரியாது, அவள் ரொம்ப பெருசு, 1/2 கிலோ வந்து பத்தும் அப்படின்னு நினச்சிட்டு உளுத்தம் பருப்பு அவள் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு கேட்டா. இல்லைடா, அது ரொம்ப குட்டி ஜார், அது வந்து பார்க்கும்போது ஃபோட்டோவில் பெருசாக தெரிஞ்சது அப்படின்ட்டு சொன்னேன். இது வந்து பிக்கிள்ஸு, ஜாம்ஸு அந்த மாதிரி வந்து பிளேட்டிங் பண்ணுறதுக்காக இது வாங்கினேன். ஸோ இது அண்டு இன்னொன்று அடுத்தது வந்து என்னுடைய ஃபேவரெட். இது பாருங்கள், ஏதோ ஜீபூம்பா அலாவுதீன் விளக்கு மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து சாஸஸ் ஏதாவது இப்படி பிளேட்டிங் பண்ணும்போது ஊற்றுறதுக்கு, சாக்லேட் சாஸாக இருக்கட்டும், இல்லை டொமேட்டோ சாஸாக வேணால் இருக்கட்டும், இப்படி ஊற்றும் போது இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக இது மெனக்கெட்டு தேடி தேடி வாங்கினது. அண்ட் இதுவும் வந்து ஒன் ஆஃப் மை மாமனாருடைய கலெக்ஷன். இது எதுக்குன்னு தெரியாது, ஆனால் ஆல்கஹாலுக்குன்னு தெரியும். ஆனால் நான் வந்து சாஸ் டிப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் பிளேட்டிங்க்கு யூஸ் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா இன்னொரு டால் கிளாஸ். இதில் வந்து இந்த ஸ்டேரர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது ஜூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்காக வந்து ஸ்டேரர். ஸோ இதுவும் வந்து இது வந்து நம்ம ஊருது கிடையாது, எங்கேயோ அவங்க ஃபாரினில் போகும்போது வாங்கினது. ஒவ்வொரு அனிமல் எல்லாம் இருக்குது பாருங்கள், இவ்வளோ க்யூட்டாக. இது வந்து எங்கேயோ வந்து உள்ளே சுற்றி வச்சுருந்தாங்க நான் வரும்போது. ஸோ இதெல்லாம் நான் தான் தேடி கண்டுபிடிச்சி வாஷ் பண்ணி டிஸ்பிளேயில் வைக்கும்போது எங்கள் மாமனாருக்கும் மாமியாருக்கும் அவ்வளோ பிடிச்சது. வெரி குட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்தது இதுவும் என்னுடைய டார்லிங் அப்படின்ட்டு சொல்லலாம். இது பாருங்கள், பல்ப். இதுவும் வந்து ஜூஸ் டிஸ்பிளேக்காக தான் வாங்கினேன். மேங்கோ பண்ணா, அதாவது ரா மேங்கோ ஜூஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதில் வந்து இதுதான் வந்து பிளேட்டிங்க்கு வச்சுருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சொன்னா, நான் வந்து அடுத்த தடவை வரும்போது நீ இதில் தான் எனக்கு ரோஸ் மில்க் கலந்து கொடுக்கணுன்ட்டு வேற சொல்லியிருக்கா. அவள் பேர் அபி, அடுத்த தடவை இதில் தான் உனக்கு ரோஸ் மில்க். அண்ட் திஸ் இஸ் ஒன் மேசன் ஜார். இதில் வந்து ஆரஞ்சு ஐஸ் டீ வந்து இதில் தான் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் பேர் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்கேஸ் நீங்கள் அந்த ஒரு வீடியோ பர்டிகுலராக பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் செக் பண்ணுறதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது வந்து இதுவும் எங்கள் மாமனாருடைய கலெக்ஷன். இது எதுக்குன்னு தெரியாது, ஆனால் நான் வந்து ஒரு வாட்டி ப்ரெட் ஏதோ டிஸ்பிளேக்கு வச்சுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ கிடைக்காதுங்க, அந்த காலத்து பொருள் இதெல்லாம். இது எடுக்கும் போதே மனசில் பயமாக இருக்கும், திரும்ப அழகாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ரோ முடிச்சாச்சு. செகண்ட் ரோ. அடுத்து வந்து செகண்ட் ரேக்கில் நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது வந்து மிக்சிங் பவுல்ஸு. ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட இந்த ஒரே ஒரு பவுல் தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன் எல்லாத்துக்குமே வந்து. அதாவது ஒரு எபிசோட் முடிஞ்சு இன்னொரு எபிசோடுக்கு வேணும்னா இமீடியட்டாக வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதே பவுல் தான் நான் தொடச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் போகும்போது நான் வந்து இந்த மாதிரி 1, 2, 3 and 4 சைஸஸ் ஆஃப் பவுல்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சி வாங்கின பவுல்ஸ். ரொம்ப நாளாக எனக்கு மிக்சிங் பவுல்ஸ் வாங்கணுன்ட்டு ஆசை. ஸோ திஸ் இஸ் மை மிக்சிங் பவுல் கலெக்ஷன். அதுக்கப்புறமா இது வந்து ஷாலோ பவுல்ஸ், ஏதாவது நம்ம கிரேவியோ அந்த மாதிரி ஏதாவது வைக்கும்போது இந்த மாதிரி பவுல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஷாலோ பவுல்ஸும் வாங்கினேன். இது வந்து 6 இருக்குது என்கிட்ட, 6 செட்டில் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து அதாவது ஃப்ரைட்லேருந்து எடுத்து போடணும் அப்படிங்கும்போதெல்லாம் இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய ஷோஸில். ஸோ அடுத்து என்னென்னு பார்ப்போம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பவுல் பாருங்கள். பனானா ஷேப்பில் இருக்குது. நான் ஒரு வாட்டி பனானாவில் ஏதோ டெசர்ட் பண்ணேனுங்க, அது என்னன்னு கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அப்போ கரெக்டாக இதில் டிஸ்பிளே பண்ணி பக்கத்தில் பனானா வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது அது. ஸோ பனானா பவுல் இது வந்து டெசர்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம விகடன் கிச்சனுக்காகவே வந்து நிறைய டெசர்ட்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு டிஸ்பிளேயில் வந்து இது கிளாஸ் கிடையாது, இது ஆக்ரிலிக் தான். ஆனால் வந்து சரி ஏன் நான் ஆக்ரிலிக் இங்கே வச்சுருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து கீழே நான் ஷெல்ஃபில் வச்சேன்னா உடஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் நான் வந்து ஒன்றுக்குள்ளே இப்படி இது ஒரு சைஸுங்களா பாருங்கள், இது வேறு மாதிரி இருக்குது. அப்புறமா இது இன்னொரு குட்டி குட்டி பவுல். ஸோ இதுவும் நான் வந்து பிடிச்சி வாங்கினேன். அதில் எல்லாத்துலேயும் வந்து 4 சைஸஸில் வந்து இன்னும் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாத்துலேயும் 2 கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வெரைட்டி வாங்கினேன். அடுத்து என்னென்னா, இதுவும் ஒரு ஜூஸ் கிளாஸ் தான். இது 6 இருந்தது, ஒன்று நானே உடச்சிட்டேனுங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ 5 தான் இருக்குது இந்த மாதிரி. ஸோ லஸ்ஸி இல்லை மில்க் ஷேக் அந்த மாதிரி எல்லாம் வந்து வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் இதில் தான் கொடுப்பேன். அப்புறமா இதுவும் ஒன் ஆஃப் மை மாமனார்ஸ் கலெக்ஷன். போமோகிரானட் ஸ்லஷ்ஷோ என்னமோங்க விகடனுக்காக செஞ்சேன். இதில் தான் வச்சு அந்த போமோகிரானட் அதாவது மாதுளம் பழம் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு திரும்பவும் அதை எடுத்து ஸ்லஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை க்ரஷ்ன்னு சொல்லலாம். அதை எடுத்து இதில் வந்து பிளேட்டிங் வச்சுட்டு அழகாக ஃபோட்டோவில் கலர் வந்து ரொம்ப எடுப்பாக இருந்தது.
ஸோ இந்த கிளாஸ். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பவுல் பார்த்தீங்கன்னா லீஃப், மேப்பிள் லீஃப் மாதிரி ஒரு பவுல் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதுவும் நம்ம ஊர்து கிடையாது, சம்வேர் ஃப்ரம் அப்ராட், யாரோ gift கொடுத்தது. இது பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து நிறைய பொடிஸ் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலுக்காக, கருவேப்பிலை பொடி, அதுக்கப்புறமா கொப்பரை பொடி அப்படின்ட்டு. அந்த மாதிரி பொடிஸ் எல்லாம் வந்து இதில் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். கிளியர் ஜார் வித் நல்ல சில்வர் மூடியும் இருந்தது, கோல்டு மூடி இருந்தது, அப்புறமா பிளாக் இருந்தது. கோல்டு வந்து கொஞ்சம் ராயலாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சு அது ஒரு 6 என்னமோ வாங்கினேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மை கிளாஸ் கலெக்ஷன். அடுத்தது வந்து இதுவும் சாஸஸு, ஜாம்ஸு அந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டு பிளேட்டிங்காக, ஃபோட்டோக்காக அப்படிங்கிறதுக்காக இது வாங்கினேன். இது வந்து நல்ல ஏர் டைட்டு. நான் வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து கிளாஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஷோஸுக்கோ ஒரு டிஸ்பிளேக்கோ ஃபோட்டோகிராஃபிக்கோ மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து நான் ரொம்ப ஃபாஸ்ட்டு குக்கு. டக்குன்னு நான் வந்து கிச்சனுக்குள்ளே போய் சமைக்கணும் அப்படின்னு பார்த்தால டைமை பார்த்துட்டு இந்த டைமுக்கு ஆரம்பிக்கிறோம், இந்த டைமுக்கு முடிக்கிறோம் அப்படின்னு நினச்சி தான் நான் பிளான் பண்ணிட்டு போவேன். ஸோ ஐ வெரி ஃபாஸ்ட் குக். ஸோ அதனால் வந்து ரியாலிட்டியில் குக் பண்ணும்போது நான் கிளாஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இதெல்லாம் வெறும் ஃபோட்டோக்கு மட்டும்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 க்யூட்டான பாட்டில்ஸ். இது வந்து சில்லி சாஸ், ரெட் சாஸ், சோயா சாஸ் ஏதாவது டிஸ்பிளேயில் ஃபோட்டோக்காக வைக்கும்போது இந்த 2 சைஸஸ் வாங்கினேன். இது இன்னும் யூஸ் பண்ணலை, நான் ஃபோட்டோக்கும் கூட யூஸ் பண்ணலை. இனிமேல் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து இதுவும் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து சுருட்டிட்டு வந்தது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே வந்து தெரியும், கிளாஸ் கலரு எந்த காலத்துதுன்னு தெரியாதுங்க, 30 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஒரு ஷெல்லு மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வந்து இது பார்த்த உடனே ரசமலை வச்சு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அடுத்த தடவை ரசமலை இதில் தான் சாப்பிட போகிறோம். அண்ட் இன்னொன்று பாருங்கள், மீன். எங்கள் அப்பா பார்த்த உடனே ஓ மீனா, அதனால் மீன் பவுலா அப்படின்ட்டு கேட்டாங்க. இது வந்து இதுவும் வந்து ஷாலோவாக ஏதாவது டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் எங்கள் அம்மாவுடைய கலெக்ஷன். ஸோ நீங்கள் இந்த கிளாஸ் கலெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சும்மா இதுதான் அப்படின்னு சொல்லாமல் அது எங்கே யூஸ் பண்ண, எனக்கு ஞாபகம் இருக்கிற விஷயங்கள், எனக்கு மெமரிக்கு வந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுனால வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்குங்க. அதனால் வந்து ஒரு ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் வந்து பார்ட் 2 வந்து போடலாம் அப்படின்னு வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.